வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். நாளுக்கு நாள் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த தையூட்டி விகாரை சார்ந்த விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி என்னதான் நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருந்தாலும், குறிப்பாக சொல்ல போனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் வர இருக்கின்றார், இன்னும் கொஞ்சம் மணி நேரங்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாலை நேரத்தில் வந்துடுவார் என்று. ஆனால் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவில் பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும், ஆனால் இந்த தையூட்டி விகாரை சார்ந்து பல விடயங்கள் பேசு பொருளாக இருக்கின்றன. இன்றும் இது சார்ந்தான செய்திகளை சமூக வலைத்தளங்களை நாங்கள் அநேகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஊடக சந்திப்புகள் நடாத்தப்படுகின்ற இது சார்ந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. என்ன விடயம் அப்படி என்று சொல்லி பார்த்தால், தையூட்டி விகாரை சார்ந்த ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலிருந்து பின்கதவு வழியாக ஓடி ஒழித்திருக்கின்ற இல்லாட்டி ஓடி போயிருக்கின்ற நீதி அமைச்சர் என்கின்ற மிகப்பெரிய அந்த தொக்கி நிற்கக்கூடிய வினாக்களோடு இல்லாட்டி அந்த கேள்விகளோடு இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இவர் பின் கதவால் போனார், கூட்டம் நடந்தது, ஒரு தீர்வு தரையில் என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்குது. தையூட்டி திசவிகாரை விடுவிப்பு தொடர்பாக முக்கிய கலந்துரையாடலில் அரசாங்கத்தின் சார்பாக கலந்து கொண்ட நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட அரசு தரப்பு பிரதிநிதிகள் தீர்வு குறித்த காத்திரமான பேச்சுவார்த்தைகள் எதுவும் இன்றியும் ஊடகங்களை புறக்கணித்தும் பின்கதவு வழியாக வெளியேறியுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். பொதுமக்களின் காணிக்குள் அத்துமீறி கட்டப்பட்ட தையூட்டி விகாரை விடுவிப்பு தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாகவிகாரையில் இடம்பெற்றிருந்தது. உண்மையில் இந்த கலந்துரையாடலில் மதத்தை எப்படி மதிக்க வேண்டும், அதே போன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும், விட்டுக் கொடுப்பு இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும் என்று பலவிதமான நல்ல விழுமியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய, நல்ல விழுமியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கலந்துரையாடல் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. இருப்பினும் இவ்வாறான விடயங்களை சொல்லுகின்ற பொழுது இந்த காணி உரிமையாளர்கள் சென்றிருந்தார்கள், இந்த சபைகளுடைய இல்லாட்டி ஒவ்வொரு அமைப்புகளின் பிரதிநிதிகள் சென்றிருந்தார்கள். அதில் இருக்கக்கூடியவர்கள் மிக கஷ்டப்பட்டு தங்களுக்கான நேரத்தை வேண்டி தங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை அவர்கள் முன்வைத்ததாக சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் வெகு விரைவில் ஒரு தீர்வு ஒன்று தருவினம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தங்களுக்கு இருப்பதாகவும் நேற்றைய நாளில் இந்த கூட்டம் நிறைவேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடலில் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார, பிரதி அமைச்சர் முனிசர் முலாஃபீர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தார்கள். தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணத்துக்குமான அலுவலக பிரதிநிதிகள், அதேபோன்று ஜாழ் மாவட்ட சர்வமத பேரவையினுடைய பிரதிநிதிகள், தையூட்டி காணி உரிமையாளர்கள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே வெளிய அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பிரதான நுழைவாயிலில் ஊடகவியலாளர்கள் காத்து நின்ற வேளையிலும் பின்கதவு வழியாக சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது பேசு பொருள். இந்த விவாகரத்து, அதாவது இந்த விடயங்கள் சார்ந்து ஒரு சுமூகமான தீர்வோ இல்லாட்டி ஒரு தாம் வழங்குவதற்கு ஒரு தீர்வு வழங்குவதற்கு முனைப்பு காட்டும் போதோ தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடலில் தாம் ஈடுபடுவது பொருத்தமற்றது என கூறித்தான் அவர்கள் வெளியேறியுள்ளதாக அந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றினவர்கள் விமர்சனத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். உண்மையில் தேர்தல் காலத்தில் இவ்வாறான கூட்டங்களை கூட்டி அவர்கள் இவ்வாறு செய்வது இல்லாட்டி இப்படி சொல்வது ஒரு தவறான விடயம் என்று சொல்லியிருந்தால் இந்த கூட்டத்துக்கு அவர்கள் வந்திருக்க கூடாது. அப்படி வந்திருந்தால் சரியான விடத்தில் மக்களோடு மக்களாக இருந்து அவர்கள் இந்த தீர்வு சார்ந்து ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்திருக்க வேண்டும். இல்லாட்டி சரி தீர்வுகள் சார்ந்து இன்னும் கொஞ்ச நாட்களால் உங்களுக்கு பதில் வழங்கப்படுமோ ஏதோ ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம். சமாளிப்பு விடயங்களும் கூட இருக்கின்றன. ஆனால் அவர்கள் எந்த ஒரு தீர்வையும் சொல்லாமல் ஏன் வந்தார்கள், வந்தால் தீர்வு கொடுக்கணும், அது கொடுக்காம அவர்கள் தங்களுடைய பாட்டுக்கு பின்வழியாக சொல்வது என்பது எந்த அளவுக்கு நியாயம் என்கின்ற மிக பெரிய கேள்விகளை உண்டு பண்ணியிருக்கு. உண்மையில் இந்த தையூட்டி விகாரை சார்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். இது மக்களுடைய காணி என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய விகாராதிபதி சொல்லி இருப்பதை நாங்கள் அண்மைய நாட்களின் முன்னர் எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தோம். இதன் பிற்பாடு பார்க்க போனால் இந்த காணி சார்ந்து பல நகர்வுகள் வெளிவந்திருந்தது. காணி உரிமையாளர்கள் சொல்லியிருந்தார் தன்னிட்ட ஆவணங்கள் இருப்பதாக. மக்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஆவணங்கள் இருக்கு, இது எங்களுடைய காணி, என்னுடைய பாட்டன் கொப்பாட்டர் என்னுடைய பூட்டன் வாழ்ந்த காலப்பகுதி, என்னுடைய தாய் தந்தையினுடைய பரம்பரை காணி, உணர்வுகள் பூர்வமான காணி. ஆனால் இன்று இந்த விகாரையை இடிப்பது என்பது எவ்வளவுக்கு ஆரோக்கியம்
முக்கியமானது. அது நடைபெறுமா, நடைமுறை சாத்தியப்படுமா, இல்லாட்டி இன்று நடப்புல வந்தது சரி வருமா என்கின்ற கேள்விகள் அது எவ்வளவுக்கு ஓம் என்று சொல்லக்கூடியவாறான இருக்குது என்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இருப்பினும் அது சாத்தியம் அற்றது. ஏனென்று சொன்னால் அது நடக்க போறது இல்லை. ஆகவே மக்களுக்கான மாற்று காணிகள் பற்றி சிந்திக்கலாம், பேசலாம் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு மக்கள் எவ்வளவுக்கு உடன்பட போகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. ஆகவே எது எப்படி இருந்தாலும் மக்கள் காணி உரிமையாளர்களாகவும் அந்த விகாரைகள் சார்ந்திருக்கக்கூடிய அதே போன்று அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து பேசி ஒரு விவகாரத்தை தீர்த்து வைப்பதற்காக அவர்கள் முன்வர வேண்டும். இதை விடுத்து பல கூட்டங்களை கூட்டுவது, அதுல மக்களுக்கான தீர்வை கொடுப்பதில்லை. இல்லை என்று சொன்னால் அப்படி ஓடி போற சந்தர்ப்பங்கள், இல்லை என்று சொன்னால் இனி வருகின்ற நாட்கள் உங்களை தீர்வு தருவோம், அதை கொடுத்திருக்கிறோம், இதை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற விடயங்கள் எந்த அளவுக்கு சரியானது என்பது மிகப்பெரிய கேள்வி. ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறோம், இல்லாட்டி ஒரு மகஜரை சமர்ப்பித்திருக்கிறோம், இப்படி சொல்லிக்கொண்டே ஒரு செல்ல முடியாது. மக்களுக்கு நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கின்றோம் என்று தேர்தல் காலத்தில் அவர்கள் சொன்னார்கள். தேசிய மக்கள் சக்தி என்ற ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கு, ஜனாதிபதி தேர்தல் முடிந்திருக்கிறது, 2 தேர்தல் அவர்களுடைய பலம் இருக்கின்றது. இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் தாங்கள் தான் வரப்போறோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் பல நம்பிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் வாக்கு கொடுத்திருந்தார்கள். தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து தாங்கள் தீர்வுகளை தருவதாக. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் தமிழர்களுக்கு என்பது இற்றை வரைக்கும் கேள்விகளாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த தையிட்டி விகாரை சார்ந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் அந்த விகாரையினுடைய விகாராதிபதி சொல்கிற தன்னுடைய காணிகளை தாங்க கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் இது பயணித்துக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எல்லாம் அப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.